மணிகண்டன் சார், இப்ப என்னன்னா சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவர் அவர் கேள்வியை முன்வைக்கிறாரு. ஆனா இல்ல இல்ல நீங்க கேட்கிற கேள்வி இங்க அதற்கான புள்ளிவிவரத்தை தாண்டி தேசிய சராசரியோடு ஒப்பிட்டு நான் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பத்தி பேசுவேன்னு சொல்றாரு. இத அரசியல் ரீதியாக எப்படி அணுகிறது? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சிக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா மனோஜ், சித்தனுக்கு 3 நாள் எத்தனுக்கு 7 நாள் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது சித்தனுக்கு மருந்து கொடுத்தா 3 நாள்ல சரியா போயிடும், எத்தனுடைய பொய் 7 நாள்ல அம்பலப்பட்டு போயிடும் அப்படிம்பாங்க. மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு உண்மைக்கு மாறான தகவலை பதிவு பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரே முதலமைச்சர் இவராதான் இருப்பார். நான் அதை ரொம்ப கண்ணியமா உண்மைக்கு மாறான தகவல் சட்டமன்றத்துல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி நான் எதுவும் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலைங்க. அதாவது கவர்னருக்கு மரியாதைக்குரிய ரவி அவர்கள் இருக்கும்போது எஃப்டிஐல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியாவிலேயே ஆக சிறந்த திராவிட மாடல் பாருங்க, ஐயோ திராவிட மாடல் வருது, திராவிட மாடல் தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படின்னு உண்மைக்கு மாறா பேசினாரு. பட் எனக்கு நேஷனல் டேட்டா படி மத்திய அரசோட இதுபடி பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு அடுத்த நிலைமையில தான் எஃப்டிஐ நம்பர் 2 தமிழ்நாட்டுல இருக்குதுங்கிறப்ப இவர் ஏற்கனவே உண்மைக்கு மாறா சட்டமன்றத்துல பேசினாரு, அம்பலப்பட்டு போச்சு. அவரு சார் ராஜேந்திரன் கேளுங்க, பதவிக்கு வந்த புதுசுலயே ஒரு நபர் சென்னையில அடிச்சு கொல்லப்பட்ட போது இல்ல அவர் கொலை செய்யப்படல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சட்டமன்றத்திலேயே உண்மைக்கு மாறா பேசிட்டு அடுத்த நாள் அந்த நபர் இறந்து போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம மாத்தி பேசினார் இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது. அப்ப அவர் எந்த அளவுக்கு சட்டமன்றத்தை மதிக்கிறாரு, சட்டமன்ற மாண்புகளை மதிக்கிறாரு இல்ல மிதிக்கிறாரா எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய நியாயமான ஜனநாயக ரீதியான ஒரு எதிர்கட்சியா இருந்து நாக்க புடுங்குற மாதிரி இந்த தமிழகத்தை பத்தி அவர் கேட்கிற கேள்விக்கு உண்மைக்கு மாறான பதில. அப்புறம் இன்னொருத்தருக்கு நம்ம மைக் செட் மணிமாறன், அவரு பாத்தீங்கன்னா அவரோட மைக் அவங்க ஆளுங்கட்சி பேசுறப்ப மட்டும் நல்லா கணீர் ஸ்டீரியோ போனிக்ல 7.1 ஆடியோ வரும். எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சாருனாவே மைக் செட் மணிமாறன் வயர பிடிக்க விட்டுருவாரு. இதை எல்லாமே மக்கள் பாக்குறாங்க. நீங்க பெண்களுக்கு எதிரானதா திராவிடம் பாருங்க, திராவிடம்னே வருது, திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. யாருக்கு எதிரானதா அந்த ஆட்சி இல்லைங்க, ஏதோ பெண்களுக்கு மட்டுமே எதிரான ஒரு ஆட்சி மாதிரி நீங்க சொல்றீங்க. காவல்துறையில யூனிஃபார்மோட இருக்கிற பெண்களுக்கு மொலஸ்டேஷன் கொடுத்து அவங்களுக்கு எதிரான ஆட்சி இது. நேர்மையான அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஆட்சி. உள்ள புந்து வெட்டுவாங்க. நேர்மையா செயல்பட்டீங்கன்னா நீங்க விஏவா இருந்தாலும் சரி, ஆர்ஐயா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, உள்ள புந்து வெட்டுவாங்க. போக்குவரத்து ஊழியர்களை நடு ரோட்ல விட்டு அவங்களுக்கு எதிரான ஆட்சி இதுங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஆட்சி இது. தற்காலிக ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், தற்காலிக இந்த கல்லூரி ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் எதிரான ஆட்சி. 2 கோடி மகளிர் இருக்கக்கூடிய தமிழகத்துல வெறும் 1 கோடி மகளிருக்கு மட்டுமே உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதாவது நாங்க தகுதி பெறும் அப்படின்னு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்தி 1 கோடி மகளிர் இன்னைக்கு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு எதிரான ஆட்சி. அதே மாதிரி ஓஏபியை நிறுத்தி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அந்த வயதை பூர்த்தி அடைந்த அத்தனை பேருக்கு கொடுத்துட்டு இருந்த ஓஏபியை நிறுத்தி வயதானவர்களை ரோட்ல நிறுத்தி அவங்களோட கடைசி காலத்தை கேள்விக்குறியாக்குன அவங்களுக்கு எதிரான ஆட்சி. தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி தாய்மார்களுக்கு எதிரான ஆட்சிங்க இது. லேப்டாப் நிறுத்தி மாணவர்களுக்கு எதிரான ஆட்சி. அம்மா திணிக்க மூடி ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி. அம்மா உணவகத்தை சீரழிச்சு ஏழைப்பால ஒரு நேரம் வயிறார சாப்பிடுறத வயிற்றுல அடிச்சு வஞ்சிச்ச அந்த மக்களுக்கு எதிரான ஆட்சி. இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா லிஸ்டே போடுறீங்க. ஆனா முதலமைச்சர் எங்களுடைய சாதனைகளை நாங்க லிஸ்ட் போடுறோம், இன்னும் அவங்களுடைய மறைந்த கட்சி தலைவர் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் என்றாலே சாதனை அப்படின்னு தான் எங்களை பார்த்து சொல்லி இருப்பாருன்னு சொல்றாரு. கனவு உலகில் வாழும் ஒரு கோமானுக்கு நாம என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரு கனவு உலகில தான் ஏதோ ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு அப்படிப்பட்டவர் ஏங்க இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இரவில் படுத்தால் காலையில் எழும்பொழுது நீங்கள் என்ன பிரச்சனையை புதுசா கொண்டு வந்திருப்பீங்களோன்னு உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, நடுக்கமா இருக்குது அப்படின்னு பேசினவர் 2 அமைச்சர். ஒண்ணு தெரியுங்களா, ஓப்பனிங் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு விக்கெட் 32க்கு 2. 32 அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் இன்னைக்கு வெளியே போயிருக்கிறாங்க. மீதி அத்தனை அமைச்சர்களும் 2 இடம் தான், ஒண்ணு ஜெயிலு இல்லைன்னா பெயிலு.